Hello friends, welcome to Learners Forum. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக ஆசிலேட்டர்ஸில் கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்சி, ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர், வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர், எல்சி ஆசிலேட்டர், அதில் ஹார்ட்லே, கால்பெட்ஸ், கிளாப் ஆசிலேட்டர் அப்படின்னு நிறைய டைப்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா இது வந்து நேச்சுரலாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லை அப்படின்னா சிந்தட்டிக்காக நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெக்கானிசம் என்ன அப்படின்னு பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் ப்ரெஷர் வோல்டேஜ் கெட்ஸ் ஜென்ரேட்டட் அக்ராஸ் ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆஃப் கிறிஸ்டல். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதனுடைய ஆக்சுவல் பார்ட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பிளேட் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த பிளேட்டில் சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு கிளே மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்காக இந்த மாதிரி 2 ஆர்ம்ஸ் வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த பக்கத்தில் இருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க போகிறோம். மெக்கானிக்கலாக ஒரு ப்ரெஷர் நம்ம கொடுக்கும்போது இங்கே நமக்கு ஒரு கிளே இருக்குது. ஸோ இந்த கிளே இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா இது இந்த ஹோல்ஸ் வழியாக பெனிட்ரேட் ஆகி நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட் ஃபேஸஸில் நமக்கு இந்த மாதிரி இந்த கிளே வந்து சின்ன எலிமெண்ட்ஸாக வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ இதே கான்செப்ட்டு நம்ம பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கூட எப்படி மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம மெக்கானிக்கல் ப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் கிளேவை நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா வோல்டேஜ். ஸோ இது வந்து எங்கே ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆஃப் கிறிஸ்டல். இந்த கிளேயை தான் நம்ம கிறிஸ்டல் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து ஆப்போசிட் ஃபேஸஸில் இந்த மாதிரி நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது விஷுவலாக நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மெக்கானிசம் இன்னும் ஈஸியாகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளேவை கன்சிடர் பண்ணிட்டு அந்த கிளேவை 2 பக்கமே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளேட்டை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோல் வழியாக பாஸ் ஆகி நமக்கு கிளே வந்து இந்த 2 ஆப்போசிட் ஃபேஸஸில் நமக்கு ஜென்ரேட் ஆகி கிடைக்கும், அதாவது நமக்கு வெளியே வரும். ஸோ இதை தான் நம்ம வந்து பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கொடுக்குற இந்த ப்ரெஷரை தான் நம்ம மெக்கானிக்கல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இங்கே க்ரியேட் ஆகிற இந்த சின்ன எலிமெண்ட்ஸை தான் நம்ம வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிறிஸ்டலை வைப்ரேட் பண்ண வைக்கும். ஸோ இந்த எலிமெண்ட்டை தான் நம்ம கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம். இது வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ஏசி வோல்டேஜ் வந்து நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆகி கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கிறிஸ்டல்லையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கும். ஸோ இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சியில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். அது இந்த கிறிஸ்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேட்டர் ஸ்டெபிலிட்டி வேல்யூ வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் இதனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் in comparison with all the other types of oscillators. ஸோ கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னாலே நமக்கு 2 விஷயம் நல்லா ஞாபகத்துக்கு இருக்கணும். ஒன்று வந்து இந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது, செகண்ட் வந்து ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆசிலேட்டர்ஸ் டைப்பில் நமக்கு இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸை நம்ம எப்போ ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா கிரேட்டர் ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிலிட்டி எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் இதனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த கிறிஸ்டலுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன அப்படின்னா குவார்ட்ஸ், ராச்சல் சால்ட் அண்ட் டர்மலைன். அண்ட் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சஸ், கம்யூனிகேஷன், டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவரில் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த குவார்ட்ஸ் மெட்டீரியலை நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பீசோ எலக்ட்ரிக் ஆக்டிவிட்டி ஆஃப் ராச்சல் சால்ட் அண்ட் டர்மலைனோட ஸ்ட்ரென்த்துக்கு நடுவில் ஒரு காம்ப்ரமைஸாக இருக்கும். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கும், இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கும். அண்ட் அது போக இந்த குவார்ட்ஸ் மெட்டீரியல் வந்து இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அண்ட் ஈஸிலி அவைலபிளாக இருக்கிறதுனால மோஸ்ட் கிறிஸ்டல் ஆசிலேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த குவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காமனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதவே சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளில் நம்ம ஒரு கிளேவை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த கிளே அப்படிங்கிறது தான் நமக்கு கிறிஸ்டல் அப்படிங்கிறது இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க போகுது. அண்ட் இங்கே நமக்கு இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு 2 ஹோல்டிங் பிளேட் வந்து இருக்குது.
ஸோ நேச்சுரலாக இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டலுடைய ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்ஸோகோனல் ப்ரிசமாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஸ்லாபாக நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே இந்த ரெண்டு பக்கமாக இருக்க மெட்டல் பிளேட்ஸ் தான் நம்ம ஹோல்டிங் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா இந்த கிறிஸ்டலை வந்து ரெண்டு பிளேட்ஸ்க்கு நடுவில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டருடைய பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் இதனுடைய ஏசி ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிறிஸ்டல் வந்து வைப்ரேட்டிங் கண்டிஷனில் இல்லாமல் இருக்கும்போது, அதாவது நம்ம எந்த விதமான மெக்கானிக்கல் ப்ரெஷரும் கொடுக்காமல் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஈக்குவலண்ட்டாக ஒரு மவுண்டிங் கெப்பாசிட்டன்ஸ், அதாவது சிஎம் அப்படிங்கிற வேல்யூக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஒரு கெப்பாசிட்டன்ஸ்க்கு இந்த மாதிரி ஈக்குவலன்ஸாக கிடைக்கும். ஸோ இந்த சிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் டியூ டு டூ மெட்டல் பிளேட்ஸ் செப்பரேட்டட் பை டைஎலக்ட்ரிக் ஸ்லாப். ஸோ நம்ம டயக்ராம்லேயே வந்து பார்த்துருப்போம். நமக்கு பேசிக்காக எப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஸ்லாப் இருந்துச்சு, இங்கே ரெண்டு ஹோல்டிங் பிளேட்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே நம்ம மெக்கானிக்கல் ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கான்செப்டில் பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வோல்டேஜ் வந்து இந்த ரெண்டு பிளேட்ஸில் வந்து க்ரியேட் ஆகும், அதாவது ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ரெண்டு பிளேட்ஸ் செப்பரேட்டட் பை அ டைஎலக்ட்ரிக் மீடியம், விச் மீன்ஸ் இதை வந்து நம்ம ஒரு கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இது வந்து இங்கே சிஎம் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இது மவுண்டிங் கெப்பாசிட்டன்ஸை ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால தான் இந்த கெப்பாசிட்டன்ஸை நம்ம மவுண்டிங் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம கிறிஸ்டல் நாட் வைப்ரேட்டிங் கண்டிஷனில் இருக்கும்போது அப்போ கிடைக்கிற ஈக்குவலண்ட் வேல்யூ. செகண்ட், இப்போ வைப்ரேட்டிங் மோடில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஃப்ரிக்ஷனல் லாஸஸை வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர் வச்சு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு இண்டிகேஷன் ஆஃப் இனர்ஷியாவை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா யூஸிங் அன் இண்டக்டன்ஸ் வேல்யூ ஆஃப் எல். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸை வந்து சியை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதில் சிஎம் அப்படிங்கிறது வந்து ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ், ஏன்னா நமக்கு இங்கே பேரலாக இப்படி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வைப்ரேட்டிங் கண்டிஷனில் நமக்கு ஃப்ரிக்ஷனல், இனர்ஷியா அண்ட் ஸ்டிஃப்னஸ், ஸோ இந்த லாசஸ் அண்ட் இனர்ஷியா அண்ட் ஸ்டிஃப்னஸ் இது மூணுத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஆர்எல்சியை வந்து ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ வைப்ரேட்டிங் அண்ட் நான் வைப்ரேட்டிங் கண்டிஷனில் நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து இருக்கும். ஸோ இதில் இந்த ஆர்எல்சி ஃபார்ம்ஸ் ரெசனேட்டிங் சர்க்யூட். ஸோ ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சி எஃப்ஆருடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2π√LC இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் Q ஸ்கொயர் டிவைடட் பை 1 + Q ஸ்கொயர். இந்த Q அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலுடைய குவாலிட்டி ஃபேக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ωL/R. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Q வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த Q வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது 20,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த வேல்யூவை எடுத்து இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் Q ஸ்கொயர் பை 1 + Q ஸ்கொயரோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். அதை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா FR is equal to 1/2π into root of LC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு திக்னஸ் ஆஃப் த கிறிஸ்டல். ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். இன்னொரு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு திக்னஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது F is inversely proportional to 1/T அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபார் வெரி ஹை ஃப்ரீக்வன்சிஸ்க்கு நமக்கு இந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும், ஏன்னா ரெண்டுமே வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்டலில் ரெண்டு ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து இருக்கும். ஒன்று சீரீஸ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, இன்னொன்று வந்து பேரலல் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஆனால் ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி தான் வந்து நமக்கு இருக்கும். ஸோ சீரீஸ் ரெசனன்ஸ்னால் என்ன அப்படின்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் அக்கர்ஸ் வென் ரியாக்டன்ஸ் ஆஃப் சீரீஸ் RLC ஆர் ஈக்குவல். ஸோ XL is equal to XC அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கும்போது க்ரியேட் ஆகிற ரெசனன்ஸ் கண்டிஷனை தான் நம்ம சீரீஸ் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெசனன்ஸ் வந்து நம்ம FS அப்படின்னு டினோட் பண்ணுவோம், which is similar to the resonating frequency denoted by FR. ஸோ FR உடைய ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருப்போம், 1/2π into root of LC அப்படின்னு. ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு FS ஆகவும் கிடைக்கும். ஸோ இதுதான் சீரீஸ் ரெசனன்ஸ். இப்போ parallel resonance கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் occurs when reactance of series arm is equal to reactance of mounting capacitor. ஸோ இங்கே வந்து நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சு, ஆனால் இங்கே இட் இஸ் ஈக்குவல் டு reactance of mounting capacitor, அதாவது CM. ஸோ இந்த ரெசனன்ஸ் கண்டிஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆன்டி ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த கண்டிஷனில் இம்பீடன்ஸ் ஆஃபர்ட் பை கிறிஸ்டல் டு த எக்ஸ்டர்னல் சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமமாக கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி பேரல் ரெசனன்ஸில் நமக்கு ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா சிஎம் அண்ட் சி இது ரெண்டுமே வந்து நமக்கு பேரல் கண்டிஷனில் இருக்கும்போது சிஎம் இன்டூ சி டிவைடட் பை சிஎம் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு பேரல் ரெசனேட்டிங் ஃப்ரீக்வன்சியான எஃப்பி வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1/2π இன்டூ ரூட் ஆஃப் எல் இன்டூ சிக்கு பதிலாக எல் இன்டூ சி ஈக்குவலண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் சீரிஸ் ரெசனேட்டிங் frequency and parallel resonating frequency க்கு இருக்கிற basic difference. So higher value of Q வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டலுடைய மெயின் அட்வான்டேஜ். இதனால தான் நமக்கு frequency stability வந்து நல்ல ஒரு வேல்யூவில் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகுது. ஏன்னா நமக்கு கிறிஸ்டலில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் frequency stability வந்து மெயின்டைன் ஆகுறது தான். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த குவாலிட்டி ஃபேக்டர் ஹையர் வேல்யூவில் மெயின்டைன் ஆகுறது தான். ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இம்பிடன்ஸ் ஆஃப் கிறிஸ்டலை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா which is nothing but reactance J into X value which is equal to minus J by omega Cm into omega square minus omega S square divided by omega square minus omega P square. அதாவது சீரிஸ் ரெசனன்ஸ் அண்ட் பேரலல் ரெசனன்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ரியாக்டன்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஆசிலேட்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் பேரலல் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நமக்கு வந்து இந்த ஆசிலேட்டிங் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் கிறிஸ்டல் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த கிறிஸ்டல் ஸ்டெபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஃபார் 1 degree சேஞ்ச் in temperature frequency changes by 10 to 12 hertz in megahertz. ஸோ இது வந்து மெகாஹர்ட்ஸில் ஒரு 10 to 12 hertz அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால நெக்லிஜிபிளி ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணும்போது கிறிஸ்டல் மெட்டீரியல் வந்து ஏஜிங் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 × 10⁻⁸ per year வேல்யூவாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூமே வந்து நமக்கு நெக்லிஜிபிளாக இருக்கிறதுனால இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஃப்ரீக்வன்சி ட்ரிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் பொறுத்து நமக்கு நடக்கும் which is 0.0001% per day. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா நெக்லிஜிபிளி ஸ்மாலாக இருக்கிறதுனால இதுவுமே வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே நமக்கு ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் அது நம்ம நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால மற்ற ஆசிலேட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸில் நமக்கு ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாவே இருக்கும்.